அனைவருக்கும் வணக்கம். நாடி சுத்தி எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். நாடி சுத்தி பண்றனால உடம்புல இருக்க அதிகப்படியான உஷ்ணம் வந்து சமநிலை பெறும், உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். அது மட்டும் இல்லாம நம்மளோட லங்ஸோட கெப்பாசிட்டியும் அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அப்படி சிகரெட் பிடிக்கிறனால அவங்களோட லங்ஸ் வந்து கெட்டு போகும், அவங்க வந்து ஒரு மாதிரி கெட்ட பழக்கத்தில் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சிகரெட்டு பிடிக்கிறது கெட்ட பழக்கம்னா அப்போ அதுக்கு நேர்மாறாக இருக்க பிராணாயாமம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழக்கமாக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஒரு மாதிரி நல்ல ஹேபிட் நினச்சிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை, அதுக்கு நேர்மாறாக இருக்க நம்ம பிராணாயாமத்தை கண்டிப்பாக பண்ணணும். இந்த நாடி சுத்தின்றது ஒரு முக்கியமான 2 நாடி இருக்குது. இடது பக்கம் ஓடுறது சந்திர நாடின்னுவாங்க, வலது பக்கம் ஓடுறது வந்து சூரிய நாடின்னுவாங்க. உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்குது. அதில் பிரதானமாக இருக்கிறது இந்த 2 நாடி தான். இப்போ இந்த நாடி சுத்தி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இடது பக்கம் வந்து நம்ம மூச்சை இழுக்கிறோம், வலது பக்கம் வந்து விடணும். அதே அப்படியே இந்த வலது பக்கத்திலே மறுபடியும் இழுக்கிறோம், அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் வந்து விட்டுறோம். இப்படி வந்து ஒரு 12 தடவை செய்யணும். அதாவது இடது பக்கம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 12 தடவை, வலது பக்கம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 12 தடவை. இதை வந்து நம்ம காலையும் மாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம செஞ்சுட்டு வரும் பொழுது நமக்கு உண்மையாலேயே இந்த உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு முறை வந்து நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் இழுக்கும் பொழுது இந்த பக்கம் நாசியை வந்து நம்ம அடைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம வெளியே விடும் பொழுது இந்த பக்கம் நாசியை வந்து அடைச்சிக்கணும். மறுபடியும் இந்த பக்கமே இழுக்கும் பொழுது இந்த நாசி அடைச்சி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடைச்சிக்கிட்டு இந்த நாசியில் வந்து வெளியே விடுறோம். இப்படி நம்ம தினமும் ஒரு 5 நிமிஷம் பண்ணும் பொழுது நம்ம உடலில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்றதை நம்மளே வந்து ஒரு சீக்கிரமாக வந்து ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு 2 வீக்ஸ் பண்ணாலே ஒரு அருமையான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாடி சுத்தி தினமும் பண்ணுங்கள். உடலில் இருக்க உஷ்ணத்தை வந்து சமநிலையில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஒரு உயர்ந்த கட்ட யோக பயிற்சிலாம் பண்ணுவாங்க. எந்த விதமான யோக பயிற்சி பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நாடி சுத்தி வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இந்த நாடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் உடலில் வந்து எந்த ஒரு உபாதைகளும் இல்லாமல் இருக்கும். நன்றி.